ஒரு கடாயில் 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எண்ணெயில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் 200 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது கூடவே நல்லா வணக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். 10 பல் முந்திரி போட்டுக்கலாம். அதையும் கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அதே கடாயில் 200 கிராம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வணக்கின தக்காளியும் வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா இது எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சிக்கனில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது வெந்து வெளியில் தண்ணி விடும் பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சா? வேகிறது அப்படியே தெரியுது பாருங்கள். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 கிராம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அதை கிண்டி விட்டுக்குங்க. கூடவே தனியாத்தூளும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சாந்து இருக்கும் இல்லைங்களா, தக்காளி வெங்காய சாந்து, அது ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கூட வேக வச்ச சிக்கன் இருக்கும் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பார்த்திங்களா? இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.